அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்பொழுது அநாகத சக்கரம், சக்கர தியானத்தில் அநாகத சக்கரம் பார்க்க போகிறோம். இந்த சக்கரம் வாயு என்றும் காற்று என்றும் சொல்லும் தத்துவத்தை உடையது. அதாவது இது வாயு தத்துவத்துக்கான ஒரு அநாகத சக்கரமாக இது இருக்குது. இது சரீரத்தில் இருதய ஸ்தானத்தில் பகுதியில் இருக்கிறது. இதன் வண்ணம் பச்சை. இது மகர லோகத்தை குறிக்கும். இதன் தன்மை தோல் சம்பந்தம் உடையது. இதன் ஞானேந்திரியம் கைகளாகும். இது பலம் குன்றும்போது காச நோய்கள், ஆஸ்துமா, இருதயம் சம்பந்தமான நோய்கள் தரக்கூடிய தன்மைகளை உடையது. மேலே சொல்லியபடி சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இதன் நிறமான பச்சை வண்ணத்தை இதன் உருவமான வட்டமாக இருக்கின்ற மாதிரி தியானம் செய்து கொண்டு மனத்திரையில் பச்சை வண்ண வட்டத்தை கண்டு தியானம் செய்து வர வேண்டும். அதாவது பச்சை வண்ணத்தை கொண்டு தியானம் செய்து வர வேண்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் நெஞ்சுக்கிட்ட போய் அந்த பச்சை வண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் மனக்கண்ணால் தான் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி வச்சுட்டு நீங்கள் தியானம் செய்து வரலாம். இதன் ஆத்மா சுத்தி கிடைக்கும். உடம்பு இலகுவாகும். மேலே சொல்லப்பட்ட நோய்கள் யாவும் குணமாகும். இருதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கலாம். இதனால் பல சித்திகள் ஏற்படும். ஆகாச மன சித்திகள் கூட கிடைக்கும். இதுதான் அநாகத சக்கரத்தோட சக்கர தியான முறை. இத்துடன் இந்த சக்கர தியானம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.